தொடர்ந்து மரியன்னை துவக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நமது அருள் தந்தை அவர்களையும் அருள் சகோதரி அவர்களையும் அவர்களுடைய தலைமை தாயார் அவர்களையும் கௌரவிக்க செல்கிறார்கள். அனைவரும் கரகோசை எழுப்புவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரி அவர்களுக்கும் நம்முடைய ஊரினுடைய முன்னாள் சேவா சங்கத்தினுடைய தலைவரும் நிதிக்குழுவினுடைய தலைவர் திரு அருள்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். Celebrate a happy Christmas! Happy Christmas! Merry Christmas! Happy Christmas! Merry Christmas! Happy Christmas! Merry Christmas! Happy Christmas! Merry Christmas! மனிதனாக மண்ணிலே வந்தார் அவங்களை போக்கி
ரட்சிடவே பாரிலே வந்தார். அவர் தரும் மன்னிப்பு அழிந்து போகாதே, அவர் தரும் சந்தோஷம் என்றும் மாறாதே. அவர் தரும் மன்னிப்பு அழிந்து போகாதே, அவர் தரும் சந்தோஷம் என்றும் மாறாதே. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏசவாதான் சூப்பர் கிஃப்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். பொன்விழா கொண்டாடக்கூடிய அருமையான அருள் பணியாளர் ஜேசுதாசன் தாமஸ் அவர்களே, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய அருள் சகோதரி ரெஜினா மேரி அவர்களே, இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய திரு எம்டிஎஸ் அவர்களே, திரு அருள்குமார் அவர்களே, கவுன்சிலர் வெனிஸ் அவர்களே, இந்த ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழா போட்டிகளிலே பங்கு பெற வந்திருக்கக்கூடிய அத்தனை போட்டியாளர்களே, இந்த நாளை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவை பெருமக்களே, எல்லா பக்த சபை இயக்க அன்பிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிப்பதிலே தவறில்லை என்று நினைத்து உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை ஜேசுதாசன் தாமஸ் அவர்களோடு ஒரு ஆண்டு காலமாக உடன் இருக்க முடிந்தது என்பதை ஒரு பேராக பெருமையாக நான் கருதுகிறேன். மறவன் குடியிருப்பு பங்கேற்க வந்து ஓராண்டு காலமாக இந்த மண்ணிலே ஒரு மைந்தனாக மண்ணை அன்பு செய்கின்ற ஒரு மனிதராக இந்த மண்ணிலே இங்கு இருக்கக்கூடிய மக்களோடு உறவாடுவதற்கு, இல்லங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை சந்திப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அருள் பணியாளர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். வேறு எந்த பங்கில் இருந்திருந்தாலும் கூட இத்தகைய வகையிலான ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்திருக்காது என்பதை என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த அனுபவம் என்னை செதுக்கி இருக்கிறது. தந்தையோடு உடனிருந்த அந்த அனுபவம்
என் ஆழ்மையை பண்படுத்தியிருக்கிறது. தந்தையினுடைய ஆன்மீகம் எனது ஆன்மீகத்தை கேள்வி கேட்டிருக்கிறது, சிந்திக்க வைத்திருக்கிறது. நான் நாளை ஒரு நல்ல குருவாக இருக்கிறேன் என்று யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் அது இந்த முதல் ஆண்டு அனுபவமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நான் கெட்ட பணியாளராக குருவாக இருக்கிறேன் என்று நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதற்கும் காரணம் இந்த முதல் அனுபவமாகத்தான் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மரவன் குடியிருப்பு ஒரு ஆண்டு கால அனுபவம் மகிழ்ச்சியை தந்தது. அதே போல ஜேசுதாசன் தாமஸ் என்ற ஒரு உயர்ந்த மனிதரோடு, ஒரு ஆன்மீகவாதியோடு, நடமாடும் புனிதரோடு நான் உடனிருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அதை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சி காணுகிறேன். அத்தகைய பெரிய மனிதரை, உயர்ந்த ஆன்மீகவாதியை நான் பாராட்டுவதோ வாழ்த்துவதற்கோ எனக்கு வயதில்லை என்றாலும் அவரை வணங்குகிறேன். அவர் போல அவருடைய ஆன்மீகத்தை நானும் கடைக்கண் கொண்டு அத்தகைய குழந்தை தனமுள்ள அந்த உள்ளத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே நான் வளர வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அருள் சகோதரி அவர்கள் ஒரு நிர்வாகி என்று நான் அவரை சொல்வேன். ஒரு இடத்திலே ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அந்த பள்ளியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று ஒரு ஆளை சொல்ல வேண்டுமென்றால் சிறந்ததொரு உதாரணமாக நமது அருள் சகோதரியை சொல்லலாம். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தொடர்ந்து நல்ல நாட்களாக மாற நாம் இணைந்து இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் இவர்களை தொடர்ந்து பொன்விழா கொண்டாடக்கூடிய அருள் தந்தையையும் அருள் சகோதரி நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய அவர்களையும் நிறைவாக கடவுள் தொடர்ந்து தனது அரவணைப்பிலே பாதுகாக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி. இணை பங்கு தந்தையவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பு திருக்காட்சியை நமக்கு நடித்து காண்பிக்க வருகிறார்கள் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள். விடியலை தேடிய தாழ்நிலை மனிதனின் அடிமை விலங்கினை உடைக்க, அழகையின் ஆட்சியை அழிக்க, அமைதிப்புற அவனியில் உழைவ, இறைவன் தேடினாரோரிடம் மனம் பரப்பு மலராய் நாசரத்தில் வாழ்ந்த கன்னிமரி மணமகனை தாங்க சித்தமானார். ஆகவே விடியல் பூமிக்கு வந்தது. கிறிஸ்துவின் பிறப்பால் பூச்செண்டு வீட்டு கதவை தட்டியது. புன்னகையுடன் நம் வாழ்வு கதவை திறப்போம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவரது தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். இது எப்படி நிகழும்? நான் தான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தாங்கள் கூடி வாழும் முன்னரே மரியா கருவுற்றுள்ளார். எனவே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்ட யோசேப்பின் கனவில் ஆண்டவரின் தூதர் தோன்றினார்.
யோசேப்பே, 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 தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மார்கழி பனியில் மயங்கும் குளிரில் நிறைமாத கர்ப்பிணியாம் மரியாளும் அவள் நிழலாய் யோசேப்பும் செசாரின் ஆணை கேட்டு தத்தம் பெயரை பதிவு செய்ய பெத்லகேம் என்ற தாவீதின் ஊரை நெருங்கிலேயே மீட்பர் பிறக்கும் நேரம் நெருங்கி வர மாமுனி சூசை மனதிலே பதட்டம். இடமில்லை, இங்கே இடமில்லை, இங்கே தங்க இடமில்லை, சத்திரத்திலே எங்கும் இடமில்லை. இனி என்ன செய்வது, எங்கே செல்வது? உள்ளங்கள் துடித்தன. மாடடை கொடி நிலமளிக்க வெண்பனி தூவும் குளிரில் மார்கழி வெண்பனியில் ஆதவனின் உதயம் போல் வையகத்தின் மீட்பராய் தெய்வம் பிறந்தது. அந்த இரவினிலே இடையர்கள் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தனர். இடையர்களே, 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 அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம், அதன் இறைவனை வாழ்த்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர்